வணக்கம். இது வெற்றிமுரசின் செய்திகளோடு நான் நவரத்னம் சுரேஷ்குமார். முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 3 நாட்களாக மின்சார தடை காரணமாக டெம்பிள் ஸ்டோர் பிரதேச மக்கள் பெரும் பாதிப்பு. மரம் வீட்டு கூரையின் மேல் விழுந்ததில் பெண்ணொருவர் பலி, 2 காயம். சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை மஹிந்தானந்த அலுத்கமகே நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த சில நாட்களாக சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகள் அதிகமான அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத்திய மாகாணம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை பாட்டவல்லை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டெம்பிள் ஸ்டோர் பிரதேசத்தில் கடந்த 3 நாட்களாக மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இது மின்சார சபையின் அசமந்த போக்கு காரணமாக மின்சார இணைப்பினை மீள வழங்க முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தில் மின்சார கம்பி ஒன்றின் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அந்த பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இதனை சீர் செய்வதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மின்சார சபை மீது மக்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளனர். மேலும் இப்பிரதேசத்தின் பாடசாலையான டெம்பிள் ஸ்டோர் தமிழ் வித்தியாலயத்தின் கட்டிடம் ஒன்று பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது. இதனை சீரமைப்பு செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பிரதேசத்தின் பிக்டன் தோட்டத்தில் சில குடியிருப்புகள் காற்றின் காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதிக மழை காரணமாக அனர்த்தத்துக்கு உள்ளான சில தோட்ட பகுதிகளில் மக்களை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமகே. இதேவேளை கழுதுமண பிரிவு மற்றும் என்சி தோட்ட பகுதிகளில் பல வீடுகள் கடும் மழை காரணமாக அனர்த்தத்துக்கு உள்ளாகியிருந்தது. மேலும் மரணகளை பிரிவின் சுமார் 25 குடும்பங்கள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு மரணகளை தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்கியுள்ளனர். இவர்களையும் நேரில் சென்று பார்வையிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அலுத்கமே இவர்களுக்கான வீடுகளுக்கு கூரை தகடுகளையும் வழங்க உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளதோடு இவர்களுக்கான நிவாரண உதவிகளையும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இதேவேளை கடும் காற்று மற்றும் மழை காரணமாக அப்புத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பங்கட்டிய வைத்தியசாலைக்கு அருகில் மரம் ஒன்று வீட்டின் மீது விழுந்ததில் 65 வயதுடைய பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே பலியானதாக அப்புத்தளை போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் மேலும் 2 காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்தனர்.